மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி செவ்வாய் சந்திரனோடு இணைந்திருப்பது ஒரு யோகம். ராசி அதிபதியும் நாளுக்குடையவனும் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு சிறப்பான யோகம். குருவும் சுக்கிரனும் ராசியின் இருபுறமும் அமர்ந்திருப்பது மற்றொரு வெகு சிறப்பான யோகம். ராசிக்கு ஒரு புறம் குரு, மறுபுறம் சுக்கிரன், நடுவுல உங்க ராசி. ரிஷபத்தில் குரு, மீனத்தில் சுக்கிரன். ரெண்டுத்துக்கும் ரிஷபத்துக்கும் மீனத்துக்கும் நடுவுல மேஷம் இருக்கு. அதனால உங்கள் ராசிக்கு ஒரு புறம் குரு, மறுபுறம் சுக்கிரன், ரெண்டு பக்கம் ரெண்டு சுப கிரகங்கள் அமைந்தால் அது ஒரு பெரிய யோகம். நாடாளும் யோகம் என்று சொல்வார்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருந்தால். அப்போ நீங்களாம் நாடாடுவீங்களா அப்படின்னு இல்ல, நாடாளும் யோகம் பெற்றவர்களோடு தொடர்பு ஏற்படும். பெரிய லெவல்ல கான்டாக்ட் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய தொடர்பு வட்டம் விரிவடையும். விஐபி விவிஐபி எல்லாம் இப்ப ரொம்ப க்ளோஸா வருவாங்க உங்கள்கிட்ட. எனவே அதை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு அதை பயன்படுத்தலாம். வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். சமூகத்திலே மிகப்பெரிய அந்தஸ்து உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். பெயர், புகழ், செல்வாக்கு, சமூக அந்தஸ்து ஆகியவை சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்திலே நல்ல செய்தி வந்து சேரும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாக காணப்படுகிறது. அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இப்பொழுது வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்திற்கு சென்று அங்கே உச்சமடைந்திருக்கிறது. 11 குடைவன் ராசியிலேயே இருக்கிறது. குரு சுக்கிர பரிவர்த்தனை. குரு சுக்கிர பரிவர்த்தனையால் ரிஷப ராசிக்கு பெரிய யோகம். குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு. இந்த இடமாற்றம் உங்களுக்கு பெரிய நன்மை செய்து கொண்டிருக்கிறது. ரிஷப ராசிக்காரர்கள் எவ்வளவு கடினமான வேலை இருந்தாலும் செஞ்சிருவாங்க. அவங்களால முடியாதே கிடையாது. ஒரு அடி எடுத்து முன்ன வச்சாச்சுன்னா முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டாங்க. ஆரம்பிச்சதுதான், முடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட வேலைகளை எல்லாம் வெகு சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு மன உறுதி இப்பொழுது ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். காரிய சித்தி ஏற்படும். வியாபார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியான வளர்ச்சி அதை காட்டிலும் மிகச் சிறப்பாக இருக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். திருமண தடை விலகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்ப கல்யாண தேதி முடிவு செய்யப்படும். மிதுன ராசிக்கு இது மிக சிறப்பான நாள். 2 குடைவனும் 11 குடைவனும் ராசியிலேயே வந்து ஒன்னா சேர்ந்துருச்சு. 2 குடைவன் சந்திரன், 11 குடைவன் செவ்வாய், ரெண்டும் ஒன்னா சேர்ந்துட்டு மிதுனத்திலேயே இருக்கு. இப்போ செவ்வாய் சந்திரன் மிதுனத்தில் சேர்க்கை. அதனால என்ன லாபம்னா நிறைய பணம் வரும். தன லாபாதிபதி சேர்க்கை. தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஒன்றாக இணைந்திருப்பதால் மிகப்பெரிய யோகம். ராசி அதிபதி 9ஆம் இடத்திற்கு சென்று 9 குடைவனோடு இணைந்திருப்பதால் யோகம். 9 குடைவர்கள் 9ஆம் இடத்திலே சேர்க்கை பெற்றது ஒரு பெரிய யோகம். இவ்வாறு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் விதத்திலே கிரகங்கள் எல்லாம் மிகவும் நல்ல நிலையிலே வலுவாக அமைந்திருப்பதால் மிக மிக அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு 99% இருக்கு. 99% சான்ஸ் இருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு ஆபீஸ்ல. ஏன்னா 5 குடைவன் தான் பதவி கொடுக்கணும். அவன் 10ஆம் இடத்துல போய் உச்சமாட்டான். 10ஆம் இடத்துல உச்சமா இருக்கான் 5 குடைவன். 10ஆம் இடம்ங்கிறது தொழில், 5ஆம் இடம் என்பது பதவி. பதவி தொழில் இது ரெண்டுத்துக்கும் எப்போதுமே ஒரு கனெக்ஷன் உண்டு. 5க்கும் 10க்கும் கனெக்ஷன் எப்போதும் ஜாஸ்தி உண்டு. 5 குடைய சுக்கிரன் மிதுன ராசிக்கு 5 குடைய சுக்கிரன் இப்பொழுது 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் பன்மடங்காக பெருகும். புதிய வாடிக்கையாளர்களை எல்லாம் சந்திப்பீர்கள். ஏதேனும் ஒரு பொது இடத்துல ஒரு பெரிய ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க. ஒரு ஷோ மாதிரி ஒண்ணு நடக்கும். ஏதாவது ஒரு இவெண்ட் ஒண்ணு பண்ணுவாங்க. அது எல்லா அந்த என்டர்பிரனர்ஸ் எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை பத்தி, அவங்களுடைய சர்வீஸ் பத்தி எல்லாம் வந்து எக்ஸிபிட் பண்றதுக்கு அல்லது டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒண்ணு கிரியேட் ஆகும். அதுல நீங்க போய் உங்களுடைய பிசினஸ் பத்தி சொல்லுவீங்க. அது எல்லாரும் விரும்புவாங்க. எல்லாரும் உங்கள்கிட்ட வருவாங்க. உங்களுக்கு புதுசா நிறைய கஸ்டமர் சேருவாங்க. புதிய வழிகளிலே உங்களின் வியாபாரத்தை நீங்கள் பல மடங்காக பெருக்கிக் கொள்வதற்கான தக்க தருணம் இப்பொழுது வந்துவிட்டது. கடக ராசிக்கு இது மிக சிறப்பான நாள். ரொம்ப நல்லது. 9ஆம் இடத்திலே லாபஸ்தானாதிபதி உச்சம். 9 குடைய பாக்யாதிபதி லாபஸ்தானத்திலே உச்சம்.
லாபஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது என்பது மிக மிக அற்புதமான யோகம். குரு சுக்கிர பரிவர்த்தனை கடகத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்து கொண்டிருக்கிறது. 3-12 குடைய புதன் 8ஆம் இடத்திலே மறைவு பெற்று விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். ஒரு சிலருக்கு தொழில் ரீதியான பிரயாணம் ஏற்படும். வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த பயணத்தின் மூலமாக தொழில் வளர்ச்சி அடையும். தொழிலை நன்கு விரிவுபடுத்துவீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நேரம். கடகராசியிலே உள்ள மாணவர்கள் எல்லாம் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். இந்த ஆண்டு வரவிருக்கும் பொது தேர்வுகளிலே கடகராசி மாணவ மாணவியர் போட்டி போட்டுக்கொண்டு 100க்கு 100 என 4 சப்ஜெக்ட்ல 100க்கு 100, 5 சப்ஜெக்ட்ல 100க்கு 100 வாங்கறதுக்கெல்லாம் இப்ப வாய்ப்பு இருக்கு. பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல நல்லா இருக்கும். படிப்பு ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கடகத்திற்கு. அதனால நீங்க இப்போல இருந்தே அதற்கான எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும். பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்த மறுநாள் உங்களுடைய போட்டோ பேப்பர்ல ஒரு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் உங்க படம் வரும். அந்த அளவுக்கு கடகராசி மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழிச்செல்வம் கல்வியை பத்தி சொல்லும் போது கேடே இல்லாததுன்ற குறைவே குறையாது. பணம் குறையலாம், கள்வர் கவர்ந்து செல்லலாம், இடில இருந்து ரெய்டு விடலாம். நிறைய படிச்சு மனச நிறைய மைண்ட்ல விஷயங்களை தேக்கி வச்சோன்னா யாரும் திருட முடியாது. நம்மளுடைய அறிவு நம்மள்ட்ட தான் இருக்கும். மற்றவர்களால் அதை திருட முடியாது. பணத்தை திருடின்னு போயிடலாம். ஆனா கல்வி கற்றால் அந்த அறிவை யாரும் திருட முடியாது. அதைத்தான் கேடில் விழிச்செல்வம், கேடே இல்லாத விழிச்செல்வம், முழுமையான செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அந்த கேடில் விழிச்செல்வமான கல்வி செல்வத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். அதற்கான கிரக அமைப்பு இப்பொழுது வந்திருக்கிறது கடகராசி மாணவர்களே. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 11ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டிருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது சிம்மத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்கின்ற ஒரு அமைப்பு. ஏனெனில் குரு 5 குடைவன், சுக்கிரன் 10 குடைவன். 5-10 குடைவர்கள் பரிவர்த்தனை பெற்றதால் அலுவலகத்திலே உயர் பதவி கிடைக்கும். வேற யாருக்கோ போக வேண்டியது லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு காரணத்தினால உங்க பேரை எல்லாரும் சஜஸ்ட் பண்ணிடுவாங்க. சீனியாரிட்டி எல்லாம் ஓவர்லுக் பண்ணி உங்களுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாக இருக்கிறது. எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருக்கும் சிம்ம ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். திருமணத்திற்கு தேதி முடிவு செய்யப்படும். பண வசூல் அதிகமாக கிடைக்கும். வாராக்கடன் திரும்ப கிடைக்கும். வரவேண்டிய பழைய பணமெல்லாம் இப்பொழுது வசூலாகும். பண பரிவர்த்தனைகள் வெகு சிறப்பாக இருக்கும். 2-11 குடைவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதால் இப்பொழுது செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல நேரம். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 2-9 குடைவன் 7ஆம் இடத்திலே உச்சம். 4-7 குடைவன் 9ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு பரிவர்த்தனை பெற்று இருக்கிறது. 9 குடைவனும் 7 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் யோகம். நன்மைகள் செய்யும் விதத்திலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே சனியோடு இணைந்திருக்கிறது. ராசி அதிபதியும் சனியும் இணைந்தது ஒரு யோகம். ஏன்னா புதன் சனி சுக்கிரன் இது 3 தான் எப்போதும் ஒன்னா ஒத்துப்போம். கம்பேட்டபிள் ஜாஸ்தி புதன் சனி சுக்கிரனுக்கு. இந்த 3 கிரகங்களுக்கும் கம்பேட்டபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. சனி சுக்கிரன் புதன் இது 3த்துக்கும். அதுல ஏதாவது 2 சேர்ந்தாலே அது ஒரு யோகம். இப்போ உங்களுக்கு புதன் சனி சேர்ந்திருக்கு. ராசி அதிபதியும் 5 குடைவனும் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கன்னிராசிக்கு விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். நீண்ட நாளைய கனவு நனவாகும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். எனவே இது மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. துலா ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபாரிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்கும். ஜவுளி வியாபாரம், அதாவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க தங்களுடைய பிசினஸ் இப்போ பெருசா வளர்த்து பெரிதாக்கி கொண்டு எக்ஸ்பான்ஷன் செய்யக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். அதே போல நகை ஆபரணம், வெள்ளி தங்கம் வைரம் போன்ற நகைகள் விற்பனை செய்பவர்கள், தயாரிப்பவர்கள், அல்லது தங்கம் போலவே இருக்கும் சில பேர் தங்கம் மாதிரி அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான கவரிங் நகைகள், பார்ப்பதற்கு ஜொலிப்பாக இருக்கக்கூடிய நகைகளை விற்பனை செய்பவர்களுக்கு அந்த வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். ஆல் தட் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு. கிளிட்டரிங் இதெல்லாம்
ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் இப்ப வந்து நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல பெரிய ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட தொழில், கேட்டரிங் அல்லது கேன்டீன் வச்சிருக்கிறவங்க, ஹோட்டல் ரன் பண்றவங்க, அல்லது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணி பேக் பண்ணி சேல் பண்றவங்க, உங்களுக்கெல்லாம் இப்ப வந்து ஒரு நல்ல நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொள்வீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். எனவே இது மிகச் சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினமும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே அதிகமாக பேச வேண்டாம். நாளைக்கு மத்தியானம் 1:14 வரை இருக்கிறது சந்திராஷ்டமம். அப் டு டுமாரோ ஆஃப்டர்நூன் 1:14. நாளை மதியம் 1:14 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்னைக்கு ஃபுல்லா விருச்சிகத்துக்கு தான் சந்திராஷ்டமம். விருச்சிகம் இன்னைக்கு ஃபுல்லா இருக்கு. நாளைக்கு மத்தியானம் 1:15 வரைக்கும் இருக்கு. அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கணும். ரொம்ப ஆர்வ கோளாறுல நீங்க மட்டும் ஏதாவது சோசியல் மீடியால எல்லாம் போய் ஏதாவது கமெண்ட் எல்லாம் போடாதீங்க, லைக்ஸ் எல்லாம் போடாதீங்க. யாரா ஏதாவது போடுவாங்க, நீங்க லைக்ஸ் போடுவீங்க. ஒரிஜினலா யார் அதை போட்டானோ அவனை விட்டுருவான். நீ ஏன் லைக் போட்ட, நீ வான்னு சொல்லி உங்களை கூட்டு போய் உட்கார வச்சு விசாரணை பண்ணுவான். இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு. அதனாலதான் சொல்றேன், நீங்க ஒன்னும் லைக்ஸும் போட வேண்டாம், ஒன்னும் வேணாம். இந்த சோசியல் மீடியா பக்கமே போகாதீங்க நாளைக்கு வரைக்கும். விருச்சிக ராசிக்காரங்கெல்லாம் ரொம்ப சும்மாவே இருக்க மாட்டாங்க. குடுகுடுன்னு ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து சோசியல் மீடியால போட்டுட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம். அதனால விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் சோசியல் மீடியால இருந்து கொஞ்சம் 2 நாளைக்கு கொஞ்சம் விலகி இருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 5 குடைவன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. குரு சுக்கிர பரிவர்த்தனை தனுசுக்கும் நன்மை செய்யும். ராசியாதிபதி குரு, லாபஸ்தானாதிபதி சுக்கிரன், இரு கிரகங்களும் பரிவர்த்தனா யோகத்தில் இருப்பதால் இரண்டுமே நன்மை தான் செய்யும். நன்மை செய்யும் விதத்திலே எல்லா கிரகங்களும் அமைந்திருக்கின்றன. எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. குடும்பத்தில் ஏதேனும் சின்ன பிரச்சனை இருந்தா அதை வந்து உட்கார்ந்து பேசி தீர்த்துடலாம். அசையா சொத்து தொடர்பான பங்கு போட்டுக் கொள்கின்ற பார்ட்டிஷன் டீட், பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் சில ஃபேமிலியில வரும். இப்போ வந்துன்னா உட்காந்து பேசி சைலண்டா சண்டை கிண்ட சச்சரவெல்லாம் இல்லாம யார் யாருக்கு எந்தெந்த ஷேரு, இந்த வீட்டுல பேக் சைடு யாருக்கு, ஃப்ரண்ட் சைடு யாருக்கு, இந்த இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுல இந்த கார்னர்ல வேக்கண்டா இருக்கிற லேண்டை வந்து தனியா பைஃபர்கேட் பண்ணி அதை வந்து கடைசி தம்பிக்கு கொடுத்துருவோம். இப்படி எல்லாம் உட்காந்து பேசினீங்கன்னா கரெக்டா எல்லாரும் ஒத்துக்குவாங்க நியாயமா. அதனால இப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள் 3 தலைமுறையாக தீராத பிரச்சனை இப்ப தீரும். 3 ஜெனரேஷனா இழுத்துட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் இப்ப ப்ராப்பர்ட்டி பிரச்சனை இப்ப தீரும். அமைதியா பேசணும், சண்டை போடக்கூடாது. இந்த மாதிரி சண்டை போட்டு நிறைய பேருக்கு அத்தை உறவு மாமா உறவு எல்லாம் போயிடுச்சு. அக்காவும் தம்பியும் சண்டை போட்டுக்கோங்க. தம்பியோட பையன் வந்து அத்தையோட பேச முடியாது. உங்க அத்தை இருக்காளே ஒரு ராட்சசி அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி வச்சிருப்பாரு. நிஜமா போய் ராட்சசி நினைச்சு பயந்துட்டு இருப்பான். அந்த அம்மா வீட்டுல சொல்லிருக்கேன், தம்பி மோசமானவன், அவன்கிட்ட எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இவன் ஒண்ணும் இல்ல, உங்க அப்பா ஏதோ சொத்து வச்சிருக்காரு, அது பிரிச்சுக்கறல ஏதோ உங்களுக்குள்ள கொஞ்சம் மனசாகும். அதனால என்ன பண்றாங்க, இந்த பசங்களை எல்லாம் சேர விடாம பண்ணிடுறாங்க. பாவம், அது அத்தை வீட்டுக்கு பொண்ணு ஆசைப்படும், அது போக விட மாட்டாங்க. அந்த அம்மாவோட பொண்ணு வந்து மாமா வீட்டுக்கு போகணும், தாய் மாமா பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். அதுக்கு போகக்கூடாது, அவன் வீட்டுக்கு நீ போகாது அப்படின்னு சொல்லி இவங்க மிரட்டி வச்சிருப்பாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா அடுத்த ஜெனரேஷன்ல உறவே இல்லாம போயிடும், கட்டாயிடும். ஒரு சின்ன சண்டை வரப்ப 2 அடி தள்ளி போடணும்ன்ற ஒரு விஷயத்துக்கு சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சண்டையில பெரிய பாதிப்புகள் ஏற்படுது. அதனால பல குடும்பங்கள்ல குழந்தைகளுக்கு வந்து அத்தை அப்பா கூட பிறந்தவங்க, சித்தப்பா பெரியப்பா அத்தை அந்த உறவே இல்லை. அம்மா கூட பிறந்த தாய் மாமா உறவு நிறைய இடங்கள்ல, சித்தி பெரியம்மா தாய் மாமா அந்த உறவெல்லாம் நிறைய இடங்கள்ல வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. எல்லாம் வந்து ஒரு சின்ன ரீசன், சொத்தை பிரிச்சுக்கிறதுல பிரச்சனை. அந்த பையனை கேட்டா, என்னடா உங்க அக்காவுக்கு சொத்தே கொடுக்கல. நான் எங்க அப்பா இருக்கும்போது 200 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணார் சார், நான் எதுக்கு சார் சொத்து கொடுக்கணும், எனக்கு அது 100 பவுனை திருப்பி கொடுக்க சொல்லு. அவன் வேற ஏதோ பேசிட்டு இருப்பான். இந்த மாதிரி வந்து ஃபேமிலிஸ்ல வரக்கூடிய இந்த சண்டைகள்லாம் வந்து பார்த்து 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 கேட்டு 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 எனக்கு அப்படியே அழுத்து போயிடுச்சு. எவ்வளவு பிரச்சனை. நான் நேர்ல ஜோசியம் பார்க்கும்போது டெய்லி இதுதான் பஞ்சாயத்து. எங்க வீட்டுல நான் தான் பஞ்சாயத்து தலைவர், உட்காந்து பஞ்சாயத்து பண்ணேன். கடைசியில யாரும் ஒண்ணும் எடுத்துட்டு போல, யாருமே ஒண்ணும் எடுத்துட்டு போகல. பச்சை ஓலை எடுக்கல, சொருகி எடுத்துட்டு போறோமா, செக் புக் எல்லாம் ஒழிச்சு எடுத்துட்டு போகணும் இடுப்புல வச்சு. ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் எடுத்துருவான். அரணா கயிறு கூட கட் பண்ணிடுவான். கடைசியில அது கூட இருக்காது. லாஸ்ட்ல உள்ள தள்ளும் போது என்னமோ அடிச்சுக்கிறோம் நம்ம எல்லாம். அது வேணும், இது வேணும், அது வேணும்,
அவனுக்கு கொடுக்கூடாது, இவனுக்கு கொடுக்கூடாது, அந்த சித்திக்கு ஏன் கொடுத்த, அந்த மாமாக்கு ஏன் கொடுத்த, இப்படிலாம் சண்டை. பாவமா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. மெச்சூரிட்டி இல்லை பாவம். காதர்ந்த ஊசியும் வாராதுகான் கடைவடிக்க ஒண்ணுமே வரப்போறது இல்லை. கடைசியில போகும்போது வெறுங்கையோடு தான் போகிறோம். பல வருடங்களாக முடிவுக்கு வராத சொத்து பிரச்சனை இப்பொழுது தீரப்போகிறது. தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் குடும்பத்தில் மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். குருவின் பார்வையிலே ராசி இருக்கிறது. 8 குடைவன் ராசியிலே இருப்பதால் அவ்வப்போது சின்ன சின்ன உடல் நோய்கள் ஏற்படலாம். ஆனால் அது ஒன்றும் செய்யாது, உங்களை பாதிக்காது. வரும், வராம இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு ஜலதோஷம், தும்மல், இருமலாவது வரும் குறைந்தபட்சம். ஏன்னா அந்த அஷ்டமாதிபதி ராசியை கிராஸ் பண்ணும்போது சின்னதா ஏதாவது ஒரு நோயை கொடுக்காம போக மாட்டான். 8 குடைவன் ராசியில இருக்கான் அந்த மாசம் ஃபுல்லா, தை மாசம் ஃபுல்லா. அதனால சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம். அதையெல்லாம் நீங்கள் கை மருந்து சாப்பிட்டு ஏதாவது சுக்கு, திப்பிலி, மிளகெல்லாம் கஷாயம் போட்டு குடிச்சு சரி பண்ணீங்க. வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லை. சுக்கு, திப்பிலி, மிளகு, சுக்குத்தி பிலிமோ லகு அப்படின்னு பிரிச்சு சொல்லுவாங்க. அதை போட்டு கொதிக்க வச்சு நல்லா லேசா வானலியில போட்டு வறுத்து அதை பவுடர் பண்ணி வீட்டில் வச்சுங்க. அப்பப்போ ஒரு 2 ஸ்பூன் போட்டு கஷாயம் பண்ணி கொஞ்சம் பால் கலந்து குடிச்சிங்கன்னா எல்லாம் சரியாயிடும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 6 குடைவன் 6க்கு 12ஆம் இடத்திலே மறைந்து விட்டதால் கடன்கள் எல்லாம் தீரும். கடன் பிரச்சனை இருந்தா இப்ப அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க. கடனே இல்ல, யாருக்கும் இனிமே நயா பைசா பாக்கி இல்லைன்ற அந்த ஒரு ஸ்டேஜ் இப்ப வரப்போம். யாருக்கும் பாக்கி கிடையாது, எந்த பைசாவும் யாருக்கும் பாக்கி கிடையாது. எல்லா லோனையும் ரீபே பண்ணிட்டேன், 10 பைசா பாக்கி இல்லை அப்படின்ற அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு வேர்ட் உங்க வாயில இருந்து அந்த வார்த்தை வரும். 10 பைசா பாக்கி கிடையாது யாருக்கும், எல்லா கடனையும் அடைச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப அதை ஒரு பெருமையா சொல்லிப்பீங்க. அதுல ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு, படுத்தா தூக்கம் வரும். எனவே இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு அற்புதமாக ஆர்வம் செலுத்துவார்கள், நன்றாக படிப்பார்கள். இப்பொழுது மாடல் எக்ஸாம் ஏதாவது நடந்தால் அதிலேயே நீங்க 100க்கு 100 வாங்கி காமிப்பீங்க. இந்த வருடம் நடக்கவிருக்கும் பொது தேர்வுகளிலே இந்த மீன ராசி மாணவ மாணவியர் எல்லாம் தனித்துவமாக ஜொலிக்க போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ரிசல்ட் வரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். 5 குடைவனும் 9 குடைவனும் 4ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு யோகம். புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு மீனராசினருக்கு இப்போது ஏற்படும். ஃபேன்சி நம்பர் எல்லாம் போட்டு வாங்குவீங்க.